குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படக்கூடிய ட்ரெயினுங்களில் இந்த ஊட்டி மலை ரயிலும் ஒன்றுங்க. எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ட்ராவலு. இந்த ரயிலுக்கும் மற்ற இந்தியாவில் ஓடக்கூடிய மற்ற ரயிலுக்கும் ஒரு சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குங்க. அதை என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வணக்கம், நான் டிஎம்எஸ்சி தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டியூப் சேனலுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. காரணம், நம்ம ஷார்ட் பீரியடில் 1100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிருக்கோங்க. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, வியூஸ் ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி இந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. என்எம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்த நீலகிரி மவுண்டன் ரயில்வே, இதை பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. ஏன்னா டீப்பாக போனால் அதில் நிறைய பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பேசிக்காக நம்ம இதோட முக்கியமான டீட்டெயில்ஸுங்களை எல்லாத்தையும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க. இந்த என்எம்ஆர் ஸ்டார்ட் பண்ணது 1908 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுங்க. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு பல முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் முதல் காரணம் அப்படின்னா, அவங்க நாட்டில் வெயில் ஜாஸ்திங்க. அவங்க நம்மளை ரூலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டில் இருந்த வெயில் அவங்களுக்கு தாக்கு பிடிக்காமதுனால நம்ம நாட்டில் இருக்க எல்லா மலைவாசஸ்தலங்களோட இடத்துங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அதில் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, அவங்க இது பண்ணுறதுக்காக தான் இந்த ரூட்டுங்களை போட்டாங்கங்க. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இது பியூர்லி இந்தியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சிங்க. இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இது நாள் வரைக்கும். அதில் இது எந்த ஜோனில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, சதர்ன் ரயில்வேயில் வருது. சதர்ன் ரயில்வேயில் இப்போ டிவிஷன் பார்க்க போனீங்கன்னா, முதல்ல இருந்தது பாலக்காடு டிவிஷனில் தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த பாலக்காடு டிவிஷனை பிரித்தாங்க, ரொம்ப பெருசாக இருக்குன்னும் போது. அப்போது இது சேலம் டிவிஷன் ஒன்று பிரியும் போது சேலம் டிவிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்கங்க. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சவாலுங்க இந்தியன் ரயில்வேஸ்க்கு. அதுக்கு காரணம் இந்த ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சு, குன்னூர்லேருந்து உதகமண்டலம் அதாவது ஊட்டி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சுங்க. இந்த அப்பர் கிரேடியன்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ஸ்டீம் இன்ஜினில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியுங்க. அது கூட மற்ற ட்ரெயினில் நீங்கள் இன்ஜினை ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்லேருந்து வலிச்சிட்டு போகும், அதாவது புல்லிங்கில் போகும். ஆனால் இதில் பங்கர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இன்ஜினை பின்னாடி, ஸ்டீம் இன்ஜினை பின்னாடி மாட்டி தள்ளிக்கிட்டு தாங்க போகும். அப்போ தான் அந்த டார்க்கும் ஸ்லிப்பேஜஸும் இருக்காதுன்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நான் சொன்ன பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த ட்ரெயின் ஃபுல்லாகி அதில் இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு அந்த ஃபுல் ட்ரெயினும் போய் சேர்ந்ததுன்னா ரயில்வேக்கு வரக்கூடிய வருமானத்தை விட கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மடங்கு அந்த ஒரு ட்ரிப்புக்கு அதிகமாக ரயில்வேஸு செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுங்க. காரணம், இந்த கோல், அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கோல், அதே மாதிரி அந்த இன்ஜினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனி பைலட்ஸுக்கு தனி ட்ரைனிங்கு, அந்த மாதிரி நிறைய ஐவாச்சரு, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்திங்க இதுக்கு. இந்த காரணத்துங்களால் ஒரு காலகட்டத்தில் ரயில்வே நிர்வாகம் இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடலான்னு ஒரு முடிவுக்கு அப்போது நம்ம நாட்டில் இருந்த நிறைய பொதுநல சங்கங்கள், இவங்க மக்கள், எல்லா பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு. அப்போது அந்த நேரத்தில் ஆல்ரெடி யுனெஸ்கோ கிட்டத்தட்ட 26 அட்டம்ப்ட் சர்வே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஜூலை 2005 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது புராதன சின்னமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே நிர்வாகம் அவங்களோட முடிவை கைவிட்டுட்டு, இது என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இதை நம்ம ரன் பண்ணுவோன்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரன் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சில அப்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அந்த காலத்தில் அவங்க விட்டுட்டு போன அந்த கோச்சஸ் வந்து முழுக்க முழுக்க மரத்தாலேயே ஆனதுங்க. ஸோ அதனால் ரயில்வே நிர்வாகம் வந்து புதுசாக நம்ம ஜிஓசின்னு சொல்லக்கூடிய கோல்டன் ராக் ஒர்க் ஷாப், திருச்சியில் இருக்க ஒர்க் ஷாப்பில் வந்து புதுசாக ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்து 2 செட்டு கோச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின்ஸும் வந்து அவங்க தான் மெயின்டெனன்ஸு. ஸ்டீம் இன்ஜின்ஸும் அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக நிறைய அப்டேஷன்ஸு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த ட்ரெயினில் கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது முன்னெல்லாம் வந்து வெறும் 10 கிலோமீட்ரு ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 20லேருந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீட், அதாவது 25 kmph வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேலம் டிவிஷன்ன்றது வந்து கண்ட்ரோலிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற இடங்க. ஆனால் இதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு லோக்கல் ஷெட்டு மேட்டுப்பாளையம் நம்மளோட பேஸ்லேயே வந்து இருக்குங்க. அந்த ஷெட்டில் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸு, அதுக்கு தேவையான ஸ்டாஃப் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே அங்கேயே கிடைக்குங்க. இதுக்கு இந்தியாவில் மொத்தம் கேஜின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராக்கோட அகலம் மொத்தம் 4 விதமான கேஜஸ் இருக்குங்க. அதில் 3 வந்து பயன்பாட்டில் இருந்தது. இப்போ வந்து 1 தாங்க. அதில் நம்பர் 1 ப்ராட் கேஜ், நம்பர் 2 மீட்ரு கேஜ், நம்பர் 3 நேரோ கேஜ், நம்பர் 4 அது வந்து மிக்சட் கேஜுன்னு. அது ஒரு சில இடத்துல தான் இருந்தது, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் இல்லாமல் பயன்பாட்டில் இருக்கிற இடம்னா பங்களாதேஷில் வந்து இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸில் ஒரு சில டெவலப் ஆகாத இடத்துங்களில் வந்து அந்த மிக்சட் கேஜ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இதில் ப்ராட் கேஜ் வந்து 1.676 மீட்டர்ஸுங்க. மீட்ரு கேஜுன்றது கரெக்டாக 1 மீட்ருங்க. அதனால தான் அது பேர் மீட்ரு கேஜ். நேரோ கேஜுன்றது 0.762 மீட்டர்ஸ் வருங்க. இதுதான் நேரோ கேஜ். ஆனால் இந்த ஊட்டி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ரன் ஆகிறது வந்து மீட்ரு கேஜில் தாங்க, அதாவது 1000 mm. இதில் மற்ற ட்ரெயினுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே வந்து அந்த ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் ரேக் அண்ட் பினியன்னு சொல்லுவாங்க. அந்த ரேக் அண்ட் பினியன் என்னென்னா, ட்ரெயின் வந்து மலை மேலே ஏறும்போது ஸ்லிப்பாகி கீழே இறங்கிடக்கூடாதுங்க. அதே மாதிரி தள்ளும் போதும் அந்த கிரிப்னஸோடு அதை பிடிச்சிட்டு, அந்த பற்சக்கரம் பிடிச்சிட்டு ஏறுறதுக்காக தான் அந்த அட்டாச்மெண்ட்டுங்க. அதில் இப்போ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சென்ட்ரிங் வீல்ஸுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த பேலன்ஸில் ஓடக்கூடியது. ஸோ அந்த மாதிரி மலை ஏறும்போது சப்போஸ் இன்ஜின் ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே இறங்கிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் ரேக் அண்ட் பினியனுங்க. இப்போ இந்த ரேக் அண்ட் பினியன் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க கோச்சு, அதாவது இன்ஜின் பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்க கோச்சில் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்குங்க. ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள். அதை வந்து அங்கே அப்சர்வர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பைலட் வந்து இன்ஜினில் இருப்பார், இவர் வந்து அப்சர்வர் முன்னாடி. இவர் வந்து இதை சுற்றினார்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த ரேக்கில் வந்து எங்கேஜ் ஆகுங்க. மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா அது டிஸ்எங்கேஜ் ஆகிடும். இது தாங்க அந்த ப்ரொசீஜர். இது வந்து எல்லா இடத்துலலாம் போட மாட்டாங்க. எந்த இடத்துல அப்பர் கிரேடியன்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் ஷெட்யூல் இருக்குங்க, அந்தந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுவாங்கங்க. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ரேக் அண்ட் பினியன் அசம்பிளியோட ஒரு மாடலுங்க. மாடல்னால் இது ஒரிஜினல் சைஸுங்க, இது சின்ன சைஸ்லாம் கிடையாது. இதில் நடுவில் இருக்கிறது வந்து இந்த ரேக்கு, அந்த ஒயிட் கலரில் இருக்க 2 ட்ராக்குக்கு நடுவில் இருக்கிறது. பினியன் வந்து ஏரோ மார்க் கொடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அசம்பிளி தான் ரேக் அண்ட் பினியன் அசம்பிளின்றது. இதில் வந்து அந்த நான் ஏற்கனவே முந்தின கிளிப்பில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஹேண்டில் சுற்றினா இந்த கியர் வந்து இந்த ரேக்கில் வந்து இந்த மாதிரி உட்காந்துருங்க. இப்படி உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை பிடிச்சிக்கிட்டே மேலே ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்க இடத்துங்களில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஏறிடும், கீழேயும் இறங்காது. ஸோ வண்டி தள்ள தள்ள அந்த கிரிப்னஸ்லேயே ஏறும். அதே மாதிரி இறங்கும் போதும் வந்து இந்த பிடிப்பில் தாங்க இறங்கும், ஏன்னா சறுக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். இது தாங்க ரேக் அண்ட் பினியன் அசம்பிளி. இந்த ஊட்டி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையத்துலேருந்து உதகமண்டலம் சொல்லக்கூடிய ஊட்டி வரைக்கும் மொத்தம் 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இதில் நடுவில் வந்து 13 ஸ்டேஷன் இருக்குங்க. அதாவது மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தா முதல் ஸ்டேஷன் வந்து கல்லாறு, அங்கே லாஸ்ட்டில் வந்து ஊட்டிங்க. இதுக்கு நடுவில் லவ்டேலு, வெல்லிங்டன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா வண்டிங்களும் எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போகிற வண்டிங்கள்லாம் இருக்காதுங்க. அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐஆர்சிடிசியில். அதுக்கப்புறம் குன்னூர்லேருந்து ஊட்டி வந்து 18.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என்எம்ஆரோட ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சிங் இது. இதுலேயும் வந்து கிளாஸஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, ஜென்ரலு. ஸோ ஜென்ரல்ன்றது வந்து அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு போகிறது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சோட மாடலுங்க. பழைய கோச் இது. இந்த மாதிரி கேபின் டைப்பில் தாங்க இருக்கும். மேலே வந்து லக்கேஜஸ் வச்சுக்கிறது. ரொம்ப பெரிய லக்கேஜஸுங்கெலாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த கோச்சிங்கில். அதையும் பார்த்துக்குங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சில் வந்து இந்த மாதிரி கேபினாக இருக்கும். இது வந்து செகண்ட் கிளாஸ் கோச்சிங்க இது. இதுலேயே வந்து தனியாக வந்து ஒரு ஜென்ரல்னு ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மொத்தமே. இதில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாவே க்ளீனாக அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அது வீல் தெரியுது பாருங்கள். அந்த வீலுக்கு நடுவில் கீழே நான் சொன்ன அந்த கியர் ரேக் அண்ட் பினியன் இருக்குது பாருங்கள். இது தாங்க. இதில் வர அந்த ஹேண்டில் வந்து சுற்றினா அந்த பினியன் வந்து ரேக்கில் எங்கேஜ் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா டிஸ்எங்கேஜ் ஆகுங்க. இது தாங்க இந்த ப்ரொசீஜரு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீடு வந்து 20 km/h தாங்க. ஸோ 20 to 25 அவ்வளோதான் போகும் இது. ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த மலைப்பாதைங்களுக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அந்த வீலோட ஃபோட்டோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியணுன்றதுக்காக போட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது அப்போது வந்து எடுத்த ஒரு பழைய ஃபோட்டோங்க. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அது கிடச்சிது. அதனால் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராக்கில் அப்பயே பாருங்கள் அந்த ரேக் அசம்பிளி இருக்குது. இப்போது அடுத்தது வந்து குன்னூர் டு ஊட்டி அந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் தாங்க புல் பண்ணும். ஏன்னா அங்கே வந்து கிரேடியன்ட் வந்து அந்தளவுக்குலாம் இருக்காதுங்க. அதனால் ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்டீம் இன்ஜின் வந்து குன்னூர் வரைக்கும் தள்ளிட்டு வந்துடுச்சுன்னா அதோட டீகப்பிள் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபார்வர்டில் வந்து டீசல் இன்ஜினை வந்து கப்புள் பண்ணி அதுதான் புல் பண்ணிட்டு போவோங்க ஊட்டி வரைக்கும். நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு இப்போ இந்த ட்ரெயினில் போய் சேரணுன்னா மினிமம் 5.5 மணி நேரம் எடுக்குங்க. ஆனால் போகிற ரூட்டெல்லாம் சீனிக் ரூட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. ஆனால் அந்த டைம் தான் முக்கியன்றவங்க பஸ்ஸில் போயிருங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா 3.5 மணி நேரத்தில் போயிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் இன்டீப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது பேசிக் டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் இது வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு காட்டுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம சேனலும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வளருங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிட்டிங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னதில் யாருக்குன்னா மாற்று கருத்துக்கள் எதனா பிரச்சனைகள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு என் மேலே தப்பு இருந்ததுன்னா நான் திருத்திக்கிறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த சேனலில் போடுற எல்லா விஷயங்களும் எதுவுமே வந்து ஜாதி, மதம், இனம், இந்த கட்சி அதை பற்றிலாம் சம்மந்தமே இல்லாததுங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஜனங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கம்மி பட்ஜெட்டில் போயிட்டு வரணுன்ற ஒரே எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம போடுறோங்க. எல்லாமே நம்மளுக்கு டூரிஸ்ட் பிளேஸாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து டூரிஸ்ட் பிளேஸஸும் இருக்குது, பிலிக்ரிம் பிளேசஸ் அதாவது கோவில்கள் இதெல்லாம். இது எதுக்காக இப்போது சொல்கிறேன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால் நான் போட்ட வீடியோங்களில் எதனா தப்பு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் எந்த வித உள்நோக்கத்தோடு போடவே இல்லைங்க. நன்றி, வணக்கங்க. விரைவில் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.